மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த ஆண்டினுடைய இறுதியில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, சிறை அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படம் வந்து விக்ரம் பிரபுவுடைய நடிப்பு ப்ளஸ் வந்து அக்ஷய்குமார்னு ஒரு அறிமுக நடிகர். இந்த படத்தை இயக்கி இருக்கிறது ஒரு அறிமுக இயக்குனர் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து இந்த ஆண்டினுடைய இறுதியில் மிக பிரமாதமாக விநியோகஸ்தர்களால், திரையரங்கு உரிமையாளர்களால், ரசிகர்களால் கொண்டாடப்படுகிற படமாக மாறி இருக்கு. சிறை வந்து எல்லாரையும் பயங்கரமாக சேர்த்துருக்கு, ஒன்றா சேர்த்து வேற ஒரு கட்டத்துக்கு அந்த வந்து படம் வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்திருக்கு. அப்படி என்னங்க அந்த படம் சொல்லுது அப்படின்னா, ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் பேசுவது விமர்சனம் அல்ல. சில படங்கள் வந்து எப்பவுமே கற்பனையும் ஃபேண்டசி படமோ மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட நிஜ சம்பவத்தை தொட்டு எடுக்கிற படங்கள் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு வந்து நடிகர் கார்த்தியினுடைய ஆரம்ப முதல் படம் பருத்தி வீரன் ஒரு படம். அவர் வந்து 26 27 படத்துக்கு மேலே இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு இன்றளவும் அவருக்கு அடையாளமாக சொல்லப்படுது பருத்தி வீரன் கார்த்தி அப்படின்னா தான் உடனடியாக டக்குன்னு வந்து மைண்டில் நிற்கும். அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம், அந்த படம் ஏற்படுத்தின ஒரு ஒரு பாதிப்பு, அது சொல்ல வந்த விஷயம், அதோட கிளைமேக்ஸ் இன்னைக்கும் வந்து நம்ம நெஞ்சை விட்டு அகலாமல் அவ்வளோ பயங்கரமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். பல பேருக்கு அது வாழ்வு கொடுத்த படம்னு வச்சுங்களேன். பிரியாமணி கிட்ட இப்படி ஒரு நடிப்பை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட்டோம். பொன்னொன்னன் இப்படி ஒரு வேறொரு டைமென்ஷன்ல இருப்பாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி நிறைய சம்பவங்களை அந்த பருத்தி வீரன் மூலமாக நம்ம நிறைய சொல்ல முடியும். கிளைமேக்ஸ்லேயே அமீருக்கும் அந்த தயாரிப்பு அந்த டைம்ல சிவகுமார் சூர்யா ஃபேமிலிக்கும் பயங்கர வார் நடந்து, ஆனால் அமீர் இப்படித்தான் கிளைமேக்ஸ் இருக்கணும், சோக கிளைமேக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைத்தார். நிறைய படங்கள்ல டிராஜடியான கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஒரு மாதிரி நெஞ்சை உழுக்குகிற கிளைமேக்ஸ். வெளியில வரும்போது நம்ம கனத்த இதயத்தோடு வெளியில போவோம். நம்ம அந்த மாதிரியான படங்கள்ல பெரும்பாலான படங்கள் வெற்றி பெறும். ஆனா அதெல்லாம் உடைத்தெறிகிற மாதிரி வந்து இந்த சிறை வந்து அதோட மேக்கிங் ஸ்டைல், அது சொல்ல வந்த விஷயம், காட்சிப்படுத்தின விஷயம், அது பேசின அந்த அரசியல், அதோட கிளைமேக்ஸ், அதில் கதாபாத்திரங்களால் தேர்வு, எல்லாமே எக்ஸலண்ட்டாக ஒரு படம் வந்து கடைசி படம், சின்ன படம், நாட்டினுடைய கடைசி படம்னா இன்னும் இருக்கு சில படங்கள். ஆனால் இந்த கடைசியில் வந்து நல்ல மக்கள் கொண்டாடுகிற படமாக மாறின இந்த சிறை வந்து இதில் இந்த அக்ஷய்குமார்ன்ற அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அவர் வந்து அந்த ஒரு இஸ்லாமிய தம்பியாக நடிச்சிருப்பார். இஸ்லாமிய பெயர் உள்ள ஒருத்தர், அப்படி இஸ்லாமியராக நடிச்சிருப்பார். அதில் இந்த சமூகம் வந்து அவங்களை எப்படி பார்க்குது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக சிறை கைதியாக இருக்கிறாங்க, ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கிறாங்க, அல்லது குற்றவாளியாக அவர்கள் வந்து சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவரை பொது சமூகம் என்ன மாதிரி பார்க்கிறது என்று. சாதாரணமாக இஸ்லாமியர் பேர் சொன்னாலே ஒரு பெரிய ஏழ்றையை தான் கூட்டுவாங்க. ஆனால் அவர்களோட பழகிற பல பேர் பெரும்பாலான இடங்கள் எல்லா இடத்துலையும் தப்பு இருக்குங்க. தப்பு இவங்க பக்கம் தான் செய்யுது, அவங்க பக்கம் தான், அப்படிலாம் கிடையாது. தவறு செய்கிறவங்க எல்லா மதத்திலையும் இருக்காங்க. எல்லா இடங்களிலும் தவறானவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் இவங்க தான் செய்வாங்க அப்படின்னு யாரையும் பிராண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த சமூகம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இஸ்லாமியர் மீதான ஒரு பார்வை என்பதை மிக அழுத்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை இந்த படம் வந்து பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. படத்தை இயக்கி இருப்பது ஒரு இஸ்லாமியர் இல்லை. அங்கதான், அதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். அவர் சுரேஷ், வெற்றிமாறனுடைய உதவியாளர். பல படங்களில் வெற்றிமாறனோட அவர் பணியாற்றி இருக்கிறார். இதுதான் முதல் படம் அவருக்கு. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். இந்த படத்தினுடைய கதை, கதையை உருவாக்கி கொடுத்தவர் யாரு அப்படின்னா தமிழ். யார் இந்த தமிழ் இயக்குனர்? யார் இந்த இயக்குனர் தமிழ் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல குடும்பக்கார போலீஸ்காரா ஒருத்தருப்பார், குரு அப்படின்னு ஒரு போலீஸ்காரா ஒருத்தருப்பார். அந்த பேர் ஏன்டா வச்சிங்கன்னு ஒரு பெரிய சண்டைலாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவர் தான் இப்போ முகம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அந்த நபர் தான், அந்த போலீஸ் தான். அவர் போலீஸா, உண்மையிலேயே போலீஸ் அவரு. ஆனா சினிமா மீது உள்ள மோகத்தினால போலீஸ் வேலையை விட்டுட்டு அவர் வந்து இதுல வந்து நடிக்க வந்துட்டாரு. பல படங்களை வந்து இயக்கியிருக்காரு. டானாக்காரன் அவருடைய படங்களுடைய சிறப்பான ஒரு படம்னா டானாக்காரன். நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்பன்னு வச்சுங்களேன். அவர் தான் இந்த படத்தினுடைய கதை. அவருடைய அந்த போலீஸ் கெரியர்ல அவர் சந்தித்த ஒரு மனிதனுடைய ஒரு விஷயத்தை தான் எடுத்து சொல்லியிருக்காரு. நிஜமாவே வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக, உளவியல் ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படமா இருக்கு. இந்த படம் வந்து சர்வதேச விருதுகள்ல நிச்சயமா பல விருதுகளை தட்டி தூக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கமர்ஷியல் படம், இதை இங்கதாங்க வந்து பாயிண்டே நம்ம எடுக்கிறோம். ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு இவங்க எந்த அளவுகள் வைப்பாங்கன்னா, போட்ட காசை எடுத்துட்டா கமர்ஷியல், போட்ட காசு எடுத்து மக்கள்கிட்ட பெருவாரியா வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படம் கமர்ஷியல் படம்வாங்க.
ஆனால் அதே படம் வந்து விருதுக்கு தகுதியான படமான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா என்னங்க நீங்கள் கமர்ஷியல் படம் எங்கங்க அவார்டு தருவாங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை, அதையெல்லாம் உடைக்கும் இந்த சிறை. இந்த சிறை வந்து நிச்சயமாக இது பேசியிருக்கிற அரசியலும் காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் மேக்கிங் ஸ்டைலும் கண்டிப்பாக நடித்த நடிகர்களுடைய நடிப்பும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கிறதுனால இது எந்த விருதுக்கு போனாலும் கண்டிப்பாக விருது உண்டு, அதில் மாற்றமே இல்லை. நிச்சயமாக நம்மளும் அது குறித்து அந்த விருது பெற்ற பிறகு பேசுவோம். அதில் விக்ரம் பிரபு அவர் எத்தனையோ படங்கள், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கும் கும்கி அப்படின்னா டக்கு நமக்கு மைண்டில் விக்ரம் பிரபுடைய அந்த நடிப்பும், டானாக்காரன்னா விக்ரம் பிரபு நடிப்பும் நமக்கு வந்து அப்படியே மனசில் நிற்கும். அது இந்த படத்தில் அதை விட பெட்டராக ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ கூட அவர் நேரடியாக போய் போலீஸ் வேலைக்கு போனார்னு வச்சுங்களேன், அவருக்கு எழுத்து தேர்வு வேணாம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த தேர்வு வேணாம், உடல் தகுதி தேர்வுலாம் வேணாம், நேராக அப்படியே போலீஸ்காராக எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இப்போ ஒரு போலீஸ்காராகவே மாறிட்டார். அவர் பேசுகிற வசனங்கள் அந்த படத்துக்கு அவ்வளோ பலம் சேர்க்குது. நிஜமாக ஒரு போலீஸ்காரன், மனிதாபம் உள்ள ஒரு போலீஸ்காரன் எப்படிலாம் இருப்பான், நிஜமாவே அவனுக்கு 1008 பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்மோட வேலை பார்க்குற சபார்டினேட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எது அதிகாரியாக இருந்தாலும் போய் கேள்வி கேட்கறது, அவனுக்காக இவன் வேலையை மாற்றி வேலை செய்கிறது, அவனுடைய பணிச்சுமையை தான் எடுத்துக்கிறது அப்படின்னு எங்கே ஒன்றும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருப்பாங்க போலீஸ்காரங்க. எல்லாருமே அப்படி சரியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் விக்ரம் பிரபு கதாபாத்திரம் அத்தனை நேர்த்தியான ஒரு அழகு, ஒரு நடிப்பு, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் அவர் வந்து கொடுத்துருக்காரு. மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு. ஏன்னா புலிக்கு பிறந்தது புனியாகுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து யாரோட வாரிசு, நடிகர் தலத்தினுடைய வாரிசுனுடைய வாரிசு, பிரபனோட பையன். அவர் அவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறவர். அவங்க அப்பா அதுக்கு மேலே நடிப்புக்கு இலக்கணமாக இருந்தவர். ஸோ விக்ரம் பிரபுக்கு அவருடைய கெரியரில் போராடிக்கிட்டு இருக்காரு, நமக்கு ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அடித்து துவசம் பண்ணுற மாதிரி இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. வரிசையாக அவர் இன்னும் லைனப்பில் நிறைய படங்கள் வச்சிருக்காரு. நம்மளும் கேட்டோம், நிறைய படங்கள் அவர் வச்சிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து நல்ல படங்கள் வரணும் அவரும் எதிர்பார்க்குறோம். அக்ஷய்குமார், லலித் குமாருடைய மகன் தான் அக்ஷய்குமார். யார் இந்த லலித் குமார் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம், இதனால நான் சொல்கிறேன். நம்ம விஜய் வச்சு லியோலாம் படம் எடுத்தார், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவருடைய பையன் தான் அக்ஷய். இந்த படத்தை அவர் தான் தயாரிச்சிருக்காரு, அவர் பையனை தான் நடிக்க வச்சிருக்காரு. அவ்வளவு பிரமாதமாக அந்த கதாபாத்திரமாக ஒன்றி போயிருக்காரு. இந்த கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். நான் அதுக்கு முன்னாடியே இந்த கிளைமேக்ஸ் பற்றி ஒரு கதை சொன்னேன். மாதிரி ட்ராஜடியான கிளைமேக்ஸ் தான் ரசிகர்கள் ரசிப்பாங்க, கொடுமையான கிளைமேக்ஸாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. நல்ல கதையோடு நல்ல அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுக்கு அழுத்தமாக உண்மை சம்பவங்களை பதிய வச்சிட்டிங்கன்னா படத்தை கொண்டாடுவாங்க, வெற்றி பெற வைப்பாங்கன்றது சிறை ஒரு உதாரணம். இந்த வெளியான 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. நான் இன்னைக்கு 4 நாள் கழிச்சு பேசிகிட்டு இருக்கேன். இத்தனை நாளில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடி ரூபாய் அது வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம். ஒரு குறைவான முதலீட்டில் தான் படத்தை எடுத்திருப்பாங்க, பெரிய செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. சம்பளம்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனருக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 20 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கி கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, எந்த நம்பிக்கையில் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த படம் நிச்சயமாக மக்கள் கொண்டாடுவார்கள், மக்களால் கொண்டாடப்படும் அப்படின்னு முன்னாடியே அவர் வந்து கணிச்சிருக்காரு, ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு. இந்த படம் வந்து ஜெயிக்கும் நமக்கு அப்படின்னு தயாரிப்பாளர் நம்பியதன் விளைவாக எல்லாரும் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓஹோன்னு ஓடின பிறகு தான் வந்து கார் கொடுப்பாங்க. அதுவும் பெரிய நட்சத்திரங்களுக்கு தான் கார் கொடுத்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி முதல் படத்திலேயே அறிமுக இயக்குனர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு காரை வந்து பரிசாக பெறுவது தமிழ் சினிமாவில் புதுசு, ஆரோக்கியமானது. இன்னும் இது மாதிரி பல பேருக்கு கார்கள் கிடைக்கணும்னு புத்தாண்டில் நம்ம வாழ்த்தலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து சிறை இந்த அடுத்த படம் வர வரைக்கும் ஓடும் போல இருக்குது. அப்படிதான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே வந்து நான் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களோடு இணைந்து நடிப்பேன், ஜோடியாக நடிப்பேன்னு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. எப்படிங்க முடியும்? அவர் தான் சொல்லிட்டாருங்க, நான் நடிக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி படம்னு மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு விஜய். நீங்கள் போய் என்னங்க புதுசாக கட்டையை போடுறீங்க? எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி ஏதாவது ஒன்று விஷயத்த பேசுகிறது உங்கள் வேலையாக போச்சுன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இது நான் சொல்லலைங்க, ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, அனலி அப்படின்னு சொல்லி ஒரு படம். அது 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை எடுத்திருக்கிறது ஒரு NRI, ஒரு பெண்மணி தான் எடுத்திருக்காங்க. சிந்தியா ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர். அவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சிந்தியா அவங்க பேர்லேயே தான் அந்த படம் தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. இவங்க தான் நடிச்சிருக்காங்க. விஜயசாந்தி மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் படத்துலேயே ஆக்ஷன் அடித்து பிரிச்சிருக்காங்க. இந்த படம் அனலின்ற படத்தை
தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க. நம்ம பராசக்தியை ரிலீஸ் பண்ணுற ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம். இந்த படத்தினுடைய நடிச்சிருக்கிற அந்த நடிகை தான் சொல்கிறாங்க, நான் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கேன், விரைவில் விஜயை வைத்து ஒரு படம் தயாரிப்பேன், அவர் என் படத்தில் கண்டிப்பாக நடிப்பார், நவம்பர் மாதம் விஜய் நடிக்க வருவார், தேர்தலுக்கு பின்பாக நவம்பர் மாதம் விஜய் நடிக்க வருவார்னு அறுதிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியுமோ இல்லை அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியாது, எப்படி இந்த தகவலை அவங்க வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம கூட தான் விஜய் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த மாதத்தில் நடிக்க வருவார் அவர், இன்னார் கூட நடிக்க வருவார்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா நிச்சயமாக தோல்வி 26 கண்டிப்பாக விஜய்க்கு வந்து எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்க போகிறது இல்லை. அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே தொழில் வந்து தெரிஞ்ச தொழில் ஒன்று தான், என்னது சினிமா தான் அவருக்கு தெரிஞ்ச தொழில். அந்த தொழிலை தான் அவர் தொடர்ச்சியாக செய்ய முடியும். அதனால தான் வந்து நம்ம திரும்ப நடிக்க வருவார்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த பெண்மணி, இந்த நடிகை என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர் மாதம் அவர் கண்டிப்பாக நடிக்க வருவார், அந்த படத்தை நான் தான் தயாரிப்பேன், அந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நான் தான் நடிப்பேன்றாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களேன். அந்த மாதிரியான நடிகைகளும் இன்னும் களத்துக்குள்ளே வந்து புதுசாக உள்ள வந்திருக்காங்க. விஜயசாந்தி மாதிரி ஸ்டண்ட்டில் நான் தான் வந்து அவங்க இடத்த நான் தான் பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த இடத்துக்கு நகருது. விஜய் மீண்டும் அது மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நவம்பர் மாதம் நடிக்க வருவாரா என்னன்றதை நவம்பர் மாதம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆதரவு தேவை.